வாழ்த்துகிறேன். நாம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யோபு எழுதின புஸ்தகம் அதனுடைய 23வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். யோபு அதனுடைய 23வது அதிகாரம் 10வது வசனம் இப்படி சொல்லுகிறது பாருங்கள். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். கண்களை மூடி ஒரு கணம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் நான் போகிற வழியை அறிகிற ஒருவர் உண்டு என்று சொல்லி? யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. மனுஷன் எங்களை அறியாமல் இருக்கும் பொழுது நீ எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். அவன் நாங்கள் போகிற பாதையை அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி யோபு சொன்னதை போல இந்த காலை பொழுதிலே அவன் எந்தெந்த பிள்ளைகள் நான் போகிற பாதையை என்னை அறிய யாரும் இல்லை என்று சொல்லி அவன் கண்ணீரோடு துக்கத்தோடு உம்முடைய பாதத்திலே அமர்ந்திருக்கிறார்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாக நீர் அவர்களை தேற்றுவீராக. யோபு சொன்னதை போல நான் போகிற வழியை அறிகிற ஒருவர் உண்டு, அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி அறிக்கை பண்ணினதை போல ஆமென். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்மை தேற்றுகிற தேவனாக இருக்கிறாரே. இந்த வார்த்தையின் மூலமாக நம்மோடு கூட பேசுவாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அவன் யோபு சொல்லுகிறார் பாருங்கள், இங்கே நான் போகிற வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லி இருக்கிறார் பாருங்கள். அதற்கு முன்பாக உள்ள வசனத்திலே அவர் இப்படி சொல்லுகிறார் 8வது வசனத்திலே, இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடது புறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலது புறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார் என்று சொல்லி யோபு தன்னுடைய அவன் சூழ்நிலையிலே அவர் தன்னுடைய நெருக்கப்படுகிற காலங்களிலே தன்னுடைய இருதயத்திலிருந்து சொன்ன வார்த்தை தான் இந்த வார்த்தை பாருங்கள். மனுஷன் நம் போகிற பாதையை அறியாமல் இருக்கும் பொழுது யோபு தன்னுடைய அனுபவத்திலிருந்து சொல்லுகிறார், நான் போகிற வழியை அறிய ஒருவர் உண்டு என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தெய்வ பிள்ளைகளே, மனுஷன் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நம்முடைய புறத்தோற்றங்களை பார்த்து கணித்து பேசுகிற மனுஷர்கள் பாருங்கள். யோபுவினுடைய வாழ்க்கையிலே அவன் எல்லாவற்றையும் இழந்து அவன் தன்னன் தனியாக நிற்கிற வேளையிலே அவனுடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள், அவன் இவனுக்கு இந்த காரியம் சம்பவித்தது எதனால் தெரியுமா? இவன் தேவனுக்கு விரோதமாக ஏதாவது பாவம் செய்திருப்பான் என்று சொல்லி அவன் மனுஷர்கள் அவனை நியாயம் தீர்க்கிறதாக நாம் அவனுடைய நண்பர்கள் பேசினதாக இந்த வேதத்திலே நாம் காண முடியும் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் இதே போல துக்ககரமான தனிமைப்படுத்தப்பட வேண்டிய அவன் எல்லாவற்றையும் இழந்து நிற்கிற வேளைகளிலே நம்மை அறிய யாரும் இல்லை என்று சொல்லி நினைத்து போனீங்களா? ஆண்டவர் இந்த காலை பொழுதிலே இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறது என்னவென்று சொன்னால், நம்மை அறிகிற ஒருவர் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். அன்பு தெய்வ பிள்ளைகளை, என்னை அறியவில்லை, என்னுடைய பிள்ளைகள் என்னை அறியவில்லை, என் கணவனார் என்னை அறியவில்லை, என் மனைவி என்னை அறியவில்லை, என்னுடைய இனஜன பந்துக்கள் என்னை அறியவில்லை என்று சொல்லி போனீங்களா? நம்மை அறிகிற ஒரு தேவனுண்டு. இந்த நாள் நாம் எதை குறித்து தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், நம்மை அறிகிற கர்த்தர், நம்முடைய வேதனைகளை அறிகிற கர்த்தர், நம்ம நடந்து வருகிற பாதைகளை அறிகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. ஆமென். சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்கிறார் பாருங்கள். சங்கீதம் 142 அதனுடைய 4வது வசனத்திலே அவர் இப்படி சொல்கிறார் பாருங்கள், வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என்
என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லுகிறார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாம் இருக்கும் பொழுது எல்லா மனுஷனும் கூட வந்து விடுவாங்க. பாருங்கள், யோபு தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்த வேளையிலே அவனோடு கூட யாரும் வரவில்லை. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட பொழுது அவனுடைய சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாம் அவனோடு கூட பண்டிகையை ஆசரிக்க வந்ததாக நாம் வேதத்திலே காண முடியும். அதே போலதான் தாவீது சொல்லுகிறார், எனக்கு அடைக்கலம் இல்லை, என்னுடைய பாதை, ஆனாலும் நீர் என் பாதையை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அந்த பகுதியை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். சங்கீதம் 142 அதனுடைய 3வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார். பாருங்கள், என் ஆவி என்னில் தியங்கும் பொழுது நீர் என் பாதைகளை அறிந்திருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், நம்முடைய பாதைகளை, நாம் நடந்து வருகிற சூழ்நிலைகளை அறிகிற ஒரு தேவன் உண்டு. பாருங்கள், இந்த காலை பொழுதிலே நாம் 3 காரியங்களை தியானிக்க போகிறோம். வனாந்திரத்திலே நாம் நடந்து வருகிறதை அறிகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். உபாகமம் 2:7 இப்படி சொல்லுகிறது. பாருங்கள், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திரம் வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. பாருங்கள், என்ன வனாந்திரமாம்? பெரிய வனாந்திரம் வழியாக நீ நடந்து வருகிறதை அறிவார். எதை அறிகிறார்? நாம் வனாந்திரம் வழியாக நடந்து வருகிறதை அறிகிற கர்த்தர். பாருங்கள், அன்று இஸ்ரவேல் ஜனம் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக புறப்பட்டு வருகிறார்கள். அவர்களை விடமாட்டேன் என்று சொல்லி பார்வோன் அவர்களை பின்தொடர்ந்து வந்த வேளையிலேயும் அவர்கள் நடந்து வருகிற பாதைகளை அறிகிற தேவன். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் இதை போல வனாந்திரம் என்று சொல்லும் பொழுது மனுஷனுடைய நடமாட்டம் இல்லாத பகுதி. பாருங்கள், புல் பூண்டுகள், செடி கொடிகள் எதுவும் இல்லாத நிழலுக்கு நாம் தஞ்சம் புகும்படியாக மரம் செடி கொடிகள் மணலும் மணல் சார்ந்த பகுதியை தான் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வனாந்திரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வனாந்திரம் வழியாக நாம் நடந்து வருகிறதை ஒருவர் அறிகிறாராம். அவர்தான் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனம் வனாந்திரம் வழியாக புறப்பட்டு நடந்து வருகிறதை அறிந்த தேவன் வனாந்திரத்திலே அவர்களை சும்மா விடவில்லை. பாருங்கள், அவர்களை எப்படி போஷித்தாராம்? பாருங்கள், மன்னாவினாலே போஷித்தாராம். அவர்கள் பயிர் செய்யவில்லை. அவர்கள் எந்த விவசாயமும் செய்யவில்லை. மாறாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு இறங்கி புறப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வனாந்திரமான அனுபவங்கள் உண்டு. ஆனால் அந்த வனாந்திரத்திலேயும் நம்மை அறிந்து, நம்முடைய தேவைகளை அறிந்து, என்னென்ன நேரங்களிலே என்ன தேவை என்று அறிந்து, நம்மை அறிந்து நடத்த போதுமான தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையிலே இந்த கேள்விகள் வரும். ஆனால் ஆண்டவரை ஆராதிக்க தான் புறப்பட்டு வந்தேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எதற்காக புறப்பட்டார்கள் தெரியுமா? தன்னுடைய சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற புறப்படவில்லை. மாறாக ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக அவர்கள் எங்கே புறப்பட்டு வந்தார்களாம்? வனாந்திரம் வழியாக நடந்து வந்தார்களாம். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலேயும் அநேக கேள்விகள் வரலாம். நான் ஆண்டவரை ஆராதிக்க தானே புறப்பட்டு வந்தேன், ஏன் இந்த வனாந்திரம் என்று சொல்லி கேள்வியோடு கூட இருக்கிறீங்களா? வசனம் இப்படி சொல்லுகிறது, வாசிக்கலாமா? உபாகமம் அதனுடைய 8வது அதிகாரம் திருப்பிக் கொள்ளலாம். உபாகமம் அதனுடைய 8வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை ஒருவருக்கு வாசிக்கலாமா? தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த வனாந்திரம் ஊடாக நடத்தப்படுகிற அனுபவம் என்று சொன்னார், நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அறிய விரும்புகிறார். நாம் நெருக்கப்படுகிற காலங்களிலே தான் நம்முடைய இருதயத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் ரொம்ப கடினமாக இருக்கும். பாருங்கள், ஆனால் ஆண்டவர் எதற்காக இந்த வனாந்திரத்திலே நம்மை
அனுமதிக்கிறாராம் பாருங்கள். நம்முடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது என்று அவர் மாத்திரமல்ல, நாம் அறியும்படிக்கு வசனம் அங்கே தெளிவாக சொல்லுகிறது பாருங்கள். நீ அறியும்படிக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். எப்பொழுது ஒருவருடைய வாழ்க்கையிலே இல்லாய்மை கடந்து வருமோ, தனிமையின் அனுபவங்கள் கடந்து வருமோ, அப்பொழுதுதான் அவருடைய நாவின் வார்த்தையினாலே எப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லி நாம் அறிய முடியும் பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு வெற்றியையும் கண்ட வேளைகளிலே கொண்டாடினார்கள், பாடல் பாடி கர்த்தரை துதித்தார்கள். கசப்பான அனுபவங்கள் வந்த வேளைகளிலே அவருடைய எண்ணங்கள் எல்லாம் எங்கே போயிட்டாம் பாருங்கள், பழைய நிலைமைக்கு. அதாவது நாங்கள் இருந்த இடத்திலேயே இருந்திருக்கலாமே, ஏன் எதற்காக எங்களை கொண்டு வந்தீர் என்று சொல்லி அவருடைய வாயின் வார்த்தைகளினாலே முறுமுறுத்து போனார்களாம் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் நடந்து வருகிற பாதை வனாந்திரமாக இருக்கலாம், அந்த பாதையை அறிகிற ஒருவர் உண்டு என்று சொல்லுகிற ஒரு நிச்சயம் இந்த காலை பொழுதிலே நமக்கு இருக்க வேண்டும் பாருங்கள். அந்த வனாந்திரத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு அவர் தனியாக போகவில்லை, மாறாக என்ன செய்தாராம் தெரியுமா? பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் அதாவது மின்னொளி இல்லாத காலங்கள், எலக்ட்ரிசிட்டி இல்லாத காலங்களிலேயும் இரவிலே அவர் எப்படி அவர்களை வழிநடத்தினாராம்? அக்கினி ஸ்தம்பமாக வழிநடத்தினார். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகளே, நான் வனாந்திரம் வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறேனே, என்னுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் சூனியமாக இருக்கிறது, என்னை அறியவில்லை என்று சொல்லி கேள்வியோடு கூட இருக்கிற தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக நமக்கு கற்றுத் தருகிறது என்னவென்று சொன்னால், நாம் இருக்கிற பாதை வனாந்திரமாக இருக்கலாம், அந்த வனாந்திரத்திலேயும் நம்மை அறிகிற ஒருவர் உண்டு என்று சொல்லுகிற ஒரு நிச்சயம் இந்த காலை பொழுதிலே நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த வனாந்திரத்திலே ஆண்டவர் அவர்களை நடத்தினபடியினாலே அவர்களுக்கு என்ன செய்யவில்லையாம்? ஒன்றும் குறைபடவில்லையாம் பாருங்கள். அவருடைய வஸ்திரங்கள் பழமையாகி போகவில்லையாம். வியாதியினாலே அங்கே யாரும் மரித்ததாக நம் வேதத்திலே காண முடியாது பாருங்கள். அவர்களுக்கு கொள்ளை நோய் வந்தது என்று சொல்லி, ஆனால் அநேகர் தன்னுடைய முறுமுறுப்பினாலே மரித்து போனார்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் அனுமதிக்கிற வனாந்திரத்திலே நம்முடைய நாவுகளை காத்து கொண்டு அவர் நான் போகிற வழியை அறிவார், இந்த வனாந்திரத்திலே எனக்கு ஒரு நீரூற்றை உருவாக்குவார். மாறா போன்ற கசப்புகள் வரலாம், செங்கடல் போன்ற வழி முட்டி நிற்கிற பாதைகள், தெரியாத நிலைமைகள் வனாந்திரத்திலே வரலாம். ஆனால் வனாந்திரத்திலேயே நம்மை அறிந்து நம்மை நடத்த போதுமான ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா. அன்று ஆகாருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், ஆபிரகாம் தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை, சாராளுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை எங்கே அனுப்புகிறார் என்று சொன்னால், ஒரு வனாந்திரத்திலே அனுப்புகிறாள். ஒரு துருத்தி தண்ணீரை கொடுத்து அனுப்புகிறாள். ஆகார் நினைத்திருக்கலாம், நான் இந்த வனாந்திரத்தை தாண்டி இனி இந்த தண்ணீர் செலவழிந்து போன பின்பு நான் இனி கடந்து வரமாட்டேன் என்று சொல்லி நினைத்திருக்கலாம் பாருங்கள். அவள் இருக்கிற சூழ்நிலையிலே அவருடைய வனாந்திரத்தை அறிந்து ஆண்டவர் அந்த வனாந்திரத்தை விட்டு அந்த ஏற்ற தருணத்திலே ஒரு நீரூற்றை உருவாக்கினார் பாருங்கள். இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் நம்முடைய வனாந்திரங்களை அறிகிற தேவன். நாம் இருக்கிற பாதையிலே அந்த வனாந்திரத்திலே நம்மை பட்டு போக அனுமதிக்க மாட்டார், மாறாக வனாந்திரத்திலேயே நம்மை போஷித்து தேவையானதை தந்து நம்மை நடத்த போதுமான தேவன். ஹல்லேலூயா. ஒன்று, நம்முடைய வனாந்திரத்தை அறிகிற தேவன். இரண்டாவது பகுதி, ஒரு பகுதியை கூட நான் வாசிக்கலாமா? சங்கீதம் அதனுடைய 139 4வது வசனம் இப்படி சொல்லுகிறார் பாருங்கள் தாவீது, என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தர் அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லுகிறார். ஒன்று, நம்முடைய வனாந்திரத்தை அறிகிறார். இரண்டாவது பகுதி, நம்முடைய நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே நம்முடைய இருதயத்தினுடைய வேண்டுதல்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் பாருங்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளை, எப்பொழுது நம்முடைய நாவிலே இருந்து சொல் வெளியே வந்தாதான் நம்முடைய கூட இருக்கிறவங்க அறிய முடியும். ஆனால் ஆண்டவர் தாவீதை கொண்டு சொல்லுகிறார், தன்னுடைய அனுபவத்திலிருந்து தாவீது அறிக்கை பண்ணுகிறார் பாரு, என் நாவிலே சொல் பிறவாததற்கு முன்னே இதோ கர்த்தர் அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தினுடைய நினைவுகளை ஆண்டவர் அறிகிறார் பாருங்கள். இந்த காலை பொழுதிலே அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய இருதயத்தினுடைய ஆதங்கங்களை, வேண்டுதல்களை அறிகிற ஒரு தேவன் உண்டு. நம்மோடு கூட இருக்கிறவர்கள் அறியாமல் போகலாம். வேதத்தில் ஒரு பகுதியை நாம் வாசித்தோம் என்று சொன்னால், 1 சாமுவேல் 1:10 நாம் வாசித்தோம். அங்கே சொல்லப்பட்டிருக்க அன்னாளுடைய வாழ்க்கையில்
வாழ்க்கையிலே நடந்த சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள். அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனுடைய 13வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அன்னாள் தன்னுடைய இருதயத்திலே பேசினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அன்னாளுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய இயலாய்மை, அதாவது குழந்தையின்மையின் நிமித்தமாக அவள் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தன்னுடைய இருதயத்தின் வேண்டுதலை அவர் வார்த்தையினாலே அங்கு சொல்லதாக சொல்லப்படவில்லை பாருங்கள். ஏன் என்று சொன்னால், அவள் வார்த்தையினாலே அறிக்கை பண்ணி இருந்தால் ஏலியுடைய காதுகள் அந்த வார்த்தைகளை கேட்டிருக்கும். ஏலி சொல்லி இருக்க மாட்டார், மது குடித்தவளை போல் ஏன் பிதற்றுகிறாய் என்று சொல்லி ஏலி கண்டிப்பாக கேட்டிருக்க மாட்டாள். காரணம் என்னவென்று சொன்னால், அன்னாளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தன. அவளுடைய இருதயத்தின் ஆதங்கங்களை தேவனுடைய சமூகத்திலே அவள் வெளிப்படுத்தினாள் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இதை போல வார்த்தைகளை சொல்ல முடியாதபடி, வார்த்தைகள் வரக்கூடாதபடி வழிமுட்டி நிற்கிற அனுபவங்கள் அன்னாளுடைய வாழ்க்கையிலே வந்ததை போல நம்முடைய வாழ்க்கையிலே வரலாம். அந்த வேண்டுதல்களை அறிகிற தேவன் அன்னாளுடைய வேண்டுதலை மனுஷனுடைய காதுகள் கேட்கவில்லை, மாறாக ஆண்டவர் அன்னாளுடைய விண்ணப்பங்களை கேட்டு, அந்த கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது, 1 சாமுவேல் 1:17-19 கர்த்தர் அவளை நினைத்தருளினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, அன்னாளுடைய இருதயத்தின் ஆதங்கங்களை கேட்டு மனுஷன் அவளுக்கு என்று சொல்லி பரிந்து பேசினதாக நாம் அங்கே காண முடியாது பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலேயும் இதை போல என்னுடைய இருதயத்தின் ஆதங்கங்களை யாரும் அறியவில்லையே, என்னுடைய விண்ணப்பங்களை யாரும் அறியவில்லையே என்று சொல்லி கேள்வியோடு கூட இருக்கிறீங்களா? இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறது என்னவென்று சொன்னால், நம்முடைய இருதயத்தினுடைய வேண்டுதல்களை அறிகிற தேவன், அந்த வேண்டுதலை கேட்டுக்கொண்டு சும்மா இருக்கிற தேவன் அல்ல, மாறாக அன்னாள் அதற்கு பின்பாக அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அவளுடைய விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? ஒரு சாமுவேலை அன்னாள் பெற்றெடுத்தாளாம் பாருங்கள். அன்பு தெய்வ பிள்ளைகள், இந்த காலை பொழுதிலே நான் போகிற வழியை அறியவில்லை என்று சொல்லி கேள்வியோடு கூட இருக்கிற தேவ பிள்ளைகளை, வனாந்திரத்தை அறிகிற தேவன், நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அறிகிற தேவன். இன்னொரு பகுதி இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டு யாத்திராகமம் 3:7 இப்படி சொல்லுகிறது, அவர்கள் படுகிற வேதனைகளையும் நான் அறிந்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள் ஆளோட்டிகளின் நிமித்தமாக வேதனைகளை அனுமதிக்கிறார்கள் பாருங்கள். அவருடைய வாழ்க்கையிலே இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாங்கள் வெளியே வருவோமோ என்று சொல்லுகிற, எங்களுடைய வேதனைகளை அறிய யாரும் இல்லையே என்று சொல்லி நினைத்த வேளையிலே அவர்களுடைய வேதனைகளை அறிந்து ஆண்டவரை இறங்கி வந்து அவர்களை விடுவித்தார். இந்த காலை பொழுதிலே நாம் போகிற பாதையை அறிகிற தேவன். நீங்க போகிற பாதை வனாந்திரமாக இருக்கலாம், இருதயத்தின் நினைவுகளை யாரும் அறியாத பாதைகளாக இருக்கலாம், வேதனையாகிய பாதைகளாக இருக்கலாம். இந்த 3 பாதைகளையும் நம்மை அறிந்து நம்மை சும்மா விடுகிற தேவன் அல்ல, நம்மோடு கூட கடந்து வந்து நம்முடைய வேதனைகளை மாற்றுகிற தேவன், நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களுக்கு பதிலை தருகிற தேவன், வனாந்திரத்திலே நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தைகளுக்கு நேராக நம்மை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து எழுந்து நிற்கலாமா? யோபு சொன்னதை போல நாம் போகிற வழியை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் போகிற பாதையை மனுஷன் அறியாமல் போகலாம் பாருங்கள். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய ஏக்கங்களை அறிந்திருக்கிறார். நம்முடைய வனாந்திரத்தை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய பாதையை யாரும் அறியவில்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று சொல்லி நினைத்து போகிற அனுபவங்களை போல தேவனுடைய பிள்ளைகளே, அன்று பழைய ஏற்பாட்டு காலங்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இதே அனுபவங்கள் வந்தது. ஆனாலும் அந்த வழிகளிலே ஆண்டவர் அவர்களை கைவிடாதபடி நடத்தின தேவன், அவர் நம்மை நடத்துவார். சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக ஒரு பாடலை சேர்ந்து பாடலாமா? ஹல்லேலூயா. என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. கரங்களை தட்டி பாடலாமா? என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றே. நான் நடந்தா
பாடலாமா? நான் படுத்தாலும் நன்றி ராஜா, ராஜா நன்றி ராஜா, இயேசு ராஜா என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. சொல்லலாமா? ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதும் நான் எழுவதோ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே, என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே. நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றே, நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீ அறிந்திருக்கின்றே. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. என் கருவை உம் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே, அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினே. நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, என்னை காண்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே. நான் அமர்வதோ நான் எழுவதோ, நான் அமர்வதோ நான் எழுவதோ நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. நான் போகும் வழியை அறிந்திருக்கிற தேவன் ஒருவர் உண்டு. அவன் நம்முடைய வனாந்திரத்தை அறிகிறவர் உண்டு, நம்முடைய எண்ணங்களை அறிகிறவர் உண்டு, நம்முடைய வேதனைகளை அறிகிற ஒருவர் உண்டு. இந்த காலை பொழுதிலே நான் போகிற பாதையை யாரும் அறியவில்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே என்று சொல்லி அவன் கேள்வியோடு நிற்கிற தேவ பிள்ளையே, அவர் உன் பாதையை அறிகிறார். அவன் நீ போகிற வனாந்திரத்தை அறிகிறார், உன்னுடைய இருதயத்தினுடைய ஆதங்கங்களை அறிகிறார், உன்னுடைய வேதனைகளை அறிந்து இந்த காலை பொழுதிலே தன்னுடைய வார்த்தையை உனக்கு அனுப்பி இருக்கிறார். உன்னுடைய நாவிலே சொல் பிறவாததற்கு முன்னையே உன்னுடைய எண்ணங்களை அறிந்து உன்னுடைய நெருக்கத்திற்கு, உன்னுடைய வனாந்திரத்திற்கு, உன்னுடைய வேதனைக்கு ஒரு மாறுதலை இந்த காலை பொழுதிலே கர்த்தருடைய ஆவியானவர் கட்டளையிடுகிறார்.
ஒரு பாதாலா கரியாதாலா சதனே எல்லாராலும் நிந்திக்கப்படுகிறேனே, எல்லாருடைய பேச்சுகளுக்கு நிந்தையாக நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நினைக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலைகளை அறிகிற தேவன். அவர் உங்களுடைய சூழ்நிலைகளிலே நம்மை விட்டு விலகாதபடி மலைகள் விலகி போகலாம், குன்றுகள் விலகி போகலாம், என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்ன தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த போகிறது. ஹல்லேலூயா. நம்முடைய எண்ணங்களை அறிகிற தேவன், நாம் போகிற பாதைகளை அறிகிற தேவன். 3 பாதைகளை அறிந்திருக்கிறார். வனாந்திரமான பாதையாக இருக்கலாம், இருதயத்தின் வேண்டுதலை யாரும் அறியாத பாதையாக இருக்கலாம், ஹல்லேலூயா, வேதனையின் பாதையாக இருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளையும் நம்மை அறிகிற ஒருவர் உண்டு என்று சொல்லி எத்தனை பேர் இந்த காலை பொழுதிலே விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுக்கலாமா? எங்கள் அன்பின் தகப்பனே, மாறாத நேசரே, இந்த நல்ல காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோபு சொன்னதை போல நாங்கள் போகிற பாதையை அறிகிற ஒருவர் உண்டு தகப்பனே. அந்த பாதை வனாந்தரமான பாதையாக இருக்கலாம், என்னுடைய விண்ணப்பங்களை யாரும் அறியாத இருதயத்தினுடைய வேண்டுதல்களுடைய பாதையாக இருக்கலாம், வேதனுடைய உச்சகட்ட பாதையாக இஸ்ரவேலுடைய நாட்களுடைய அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்த வேதனை போன்ற அனுபவங்களாக இருக்கலாம். எல்லா சூழ்நிலைகளிலே எங்களை அறிந்து எங்களை போஷித்து நடத்த ஒருவர் உண்டு என்று சொல்லி இந்த காலை பொழுதிலே நம்பிக்கையோடு உம்முடைய கரத்தை உயர்த்தி உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலேயும் ஹல்லேலூயா, உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகள் முதல் வயோதிப ஐயாமார்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையிலே உம்முடைய மகிமையான கரம் எங்களோடு கூட இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுடைய கையின் பிரயாசங்கள், வேலை வாய்ப்புகள், ஊழியங்கள் எல்லாவற்றிலேயும் தேவனுடைய கரம் கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்ல